ஹாய் ஜி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா, வீட்டில் இருக்கிற புறா குண்டை தான் காமிக்க போகிறேன். புறாவுக்குன்னு தனியாக ஷெட்டே வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவுமே புறா தான் வச்சுருந்தோம். கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் கூண்டு, எவ்வளோ புறா எல்லாமே வச்சுருந்தோம். இப்போ எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டோம். பார்த்துக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. அவருக்கு புறா குண்டு உள்ளார வந்தாவே டஸ்ட் அடித்து ரொம்ப ஒத்துக்க மாட்டேங்குது. நான் தான் புறா குண்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கன்சீவாக இருந்தேன், கை குழந்த இருந்தது. இது உள்ளார வந்தால் குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நானும் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. அதனால் விற்க வேண்டியதாகிடுச்சு எல்லா புறாக்களும். இப்போ இந்த புறா இவ்வளோ ஏதுன்னா, நாங்கள் வெளியே ஓப்பனில் ரோமர் வச்சுருந்தோம். அது நிறையா புறாக்கிட்ட பூனை பிடிச்சிருச்சு. இப்போ சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திரும்பி கூண்டுலேயே போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் புறாக்கள் தானே நானும் என் பையனும் பார்த்துப்போம். என்றைக்காவது அவன் பார்த்துப்பான், எல்லாம் நான் தனி வச்சுருவேன். எனக்கு ஃபேன்சி புறாவிலே மயில் புறா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு செட்டை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையுமே விற்றுடுவேன். எப்பிலேருந்து இந்த ஒரு செட்டு வச்சுருக்கோம். ஃபேன்சி புறாவும் இதில் 1-2 இருக்குது. ஸ்ராஜி, மயில், ஆஸ்திரேலியன். எனக்கு புறாக்கள் பேரெல்லாம் தெரியாதுப்பா. ஏதோ 1-2 பேர் தெரியும். தண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணுவேன். புறா, கோழி பற்றிலாம் அவருக்கு தான் அதிகமாக தெரியும். ஆனால் அவருக்கு தான் இந்த புறா குண்டுக்கு வந்தால் ஒத்துக்க மாட்டேங்குது. இருந்தாலுமே இந்த புறாக்கள்லாம் விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. ஓப்பனில் வச்சு வளர்த்தாலும் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. யாருக்கெல்லாம் புறா பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.